ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு முருகருக்கு திருக்கல்யாணம் நடந்தது இல்லையா, இது அன்னைக்குன்னு எடுத்த பதிவு. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் ஒன்று வாங்கன்னே சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா. அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த திருக்கல்யாண நாளில் தான் அந்த அற்புதமெல்லாம் நடந்தது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். அன்றைக்கி திருக்கல்யாணால் முருகருக்கு நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவருக்கு எப்போதும் போல் திருநீர், சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன். ஏற்கனவே நம்ம வீட்டில் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகருடைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும். ஏன்னா இது திருச்செந்தூர் கோவில் போயிட்டு வரும்போது அங்கேருந்து வாங்கினது. அதாவது கோபுரத்தோட இந்த சைடு பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் பன்னீரும் பச்சை கற்பூரம் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு திருநீர், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கலாம். இந்த ஃபோட்டோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா கோபுரமும் இருக்கும், அப்படியே கடலில் எழுந்தருளி நிற்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சி. வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஒரு முருகர் படம். இந்த படம் எல்லார் வீட்லேயுமே இருக்குன்னு சொல்லுவாங்க. வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகர் படம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே சரி ஒரு படம் நம்ம வாங்கி கொண்டே நான் சில வச்சுருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா முருகருடைய இந்த வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய அந்த திருமண கோலப்படம் இருக்குல்ல, அது வைக்கிறது ரொம்ப நல்லதும்பாங்க. சரி, அதனாலே ஒரு ஃபோட்டோ நான் எங்கே போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கேருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வருவேன். அப்படி வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை கீழே வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய உதிரி பூக்கள் போட்டு கொஞ்சம் அச்சது போட்டு இந்த ஃபோட்டோவை அது மேலே வச்சு நிறுத்திட்டேன். இதை பின்னாடி பார்த்திங்கன்னா முருகர் வேலுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி அழகாக தீபமெல்லாம் ஏற்றி வச்சாச்சு. ஆனால் இந்த ஃபோட்டோ சைடில் கூட வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். இருந்தாலும் முருகருக்கு முன்னாடியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டு பக்கமுமே மயில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்யூ அது வச்சுட்டு அது ஒரு மாதிரி சப்போர்ட் கொடுக்குற மாதிரி வச்சு நிறுத்திட்டேன். அது பார்த்திங்கன்னா உண்மையாலுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஏதோ மயில் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே நிற்கிற மாதிரியும் அது நல்லா இருந்தது. அந்த அழகான அந்த காட்சி பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருந்தது. இதை போன டைம் ஒரு வீடியோவில் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா இந்த மயிலுடைய சிலை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. இது நம்ம ஊரில் முன்னாடி இந்த ரோட்டோர கடைகள்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து இது இந்த கிருஷ்ணர் சிலை முன்னாடி நம்மளுடைய நிலைவாசலுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு ஓவியம் மாதிரி ஒரு பெண் அப்படியே இப்போ நம்ம மேலே ஒரு கூடை வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு சிலை. அது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அது முடிய போகிற நேரம், இவங்க எப்படியாவது விற்றுட்டு போயிடலாம், யாரா வாங்குவாங்கன்னு நின்றுட்டு இருந்த நேரத்தில் போய் இது வாங்கின ஒரு சிலைகள் தான். இது எல்லாமே சேர்த்து 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த நம்மளுடைய கிருஷ்ணர் சிலை ஹாலில் வச்சுருப்பல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலையே தனியாக விற்கும்போது 700 800 சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் 4 நாளாக அவ்வளோ அழகாக இருந்ததா, சரி கேட்போம்னு விலை கேட்டேன்னா நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு 100 ரூபா கொடுங்கன்னாங்க. இன்னுமே நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க. நம்ம வாங்கி கொண்டாந்து வீடு ஃபுல்லாக சிலையாக வைக்க முடியாது இல்லையா. அதனால் சரி அந்த கிருஷ்ணர் சிலை, அந்த பெண்ணோட சிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மயிலுமே அழகாக இருந்தது. சரி முருகருக்கு முன்னாடி நம்ம பூஜை பண்ணும்போது வச்சா அழகாக இருக்குமே அப்படிங்கிறக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் முருகர் படத்துக்கு அரளிப்பூ மாலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி தாமரைப்பூமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே முருகருடைய சிலைக்கும் வச்சுட்டு அதே போல் இந்த ஃபோட்டோவுக்கும் ஒரு தாமரைப்பூ வச்சுருந்தேன். அன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள், கல்யாண நாளும் கூட. அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்படி தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. என்னைக்கு இருக்குதோ அதை வச்சு நாம் சாமி கும்பிட்டுக்கலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப விசேஷ நாள்னால தாமரைப்பூலாம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதே போல் கிடச்சிது. சரின்ட்டு எல்லாமே வாங்கிட்டு ரொம்ப மன நிறைவாக பூஜை பண்ணினேன். அதே போல் இன்றைக்கி வள்ளி தெய்வானைக்கும் மல்லிகைப்பூவும் கொஞ்சம் வைக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா. அதனால் மல்லிகைப்பூ வாங்கி வச்சு விட்டுருந்தேன். அப்புறம் தீபம் ஏற்றிட்டு முன்னாடி அன்றைக்கி சர்க்கோண கோலம் போட்டு முன்னாடி முருகர் வள்ளி தெய்வானைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபமும் ஏற்றியிருந்தேன்.
இந்த வெற்றிலை தீபத்தை பற்றி ஏற்கனவே நிறைய பதிவில் நான் வந்து சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தீபம் ஏற்றலாம், இல்லை அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமை சஷ்டி நாள், தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, பௌர்ணமி நாள், இந்த நாட்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த வெற்றிலை தீபம் ஏற்றலாம். இந்த வெற்றிலை தீபத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. நம்ம என்ன நினச்சி நம்ம இந்த தீபம் ஏற்றுறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இப்போ இந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து ஒரு கொலுசு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. அது இன்றைக்கி வாங்கலாம், நாளைக்கு வாங்கலாம், ஏதாவது ஒன்று வாங்கலான்னு நினைக்கையில ஏதோ ஒரு செலவு வந்துடும். சரி அடுத்த மாதம் வாங்கிக்கலாம், அதுக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவமா அப்படின்னு நினச்சிக்குவேன். இப்படியே தான் நினச்சி ஒரு வருஷமே ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க இந்த கொலுசு வாங்குறதுக்கு. ஏற்கனவே நான் காலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 150 கொலுசு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் போட்டிருப்பேன். அதையுமே ரொம்ப அழகாக இருக்குன்னு கேட்பீங்க வீடியோலலாம், கொலுசு ரொம்ப அழகாக இருக்குக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிறது, வீடியோக்காக தான் அந்த மாதிரி எடுத்து போட்டுக்குவேன். வெள்ளி கொலுசுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக ஒரு கொலுசு வச்சுருந்தேன். ஆனால் அந்த நம்மளுடைய வீடியோக்காக மாற்றி அப்பப்போ போட்டுக்குவேன். சரி கொஞ்சம் வந்து பெரிய கொலுசாக நம்ம வந்து எடுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா இந்த மார்கழி மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போடும்போது அந்த கால் தெரியல, அது ஒரு பெரிய ஒரு ஃபேமஸாகவே ஆச்சு அந்த டயத்தில். அந்த கொலுசு பார்க்குறக்கே ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்போல்லாம். அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அந்த கொலுசுகள்லாம் போட்டுட்டு வருவேன். அதெல்லாமே வெள்ளி கிடையாது, வெள்ளி கொலுசுங்கிறது ஒரு 2 கொலுசு வச்சுருப்பேன். ஏதாவது நம்ம சாரீ எல்லாம் கட்டணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும், கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் அதாவது சுடி, இந்த லெக்கின் இது மாதிரியெல்லாம் போட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் கொலுசு போடுறதுக்காக வச்சுருப்பேன். அப்படி வச்சு போட்டுட்டு இருந்தேன். சரி இந்த மார்கழி மாதம் அடுத்து வந்துடும் இல்லையா, சரி எடுக்கிறோம். அந்த மெலிசான கொலுசு ஒன்று இருக்குது. சரி கொஞ்சம் பட்டையாக போடலாம் அப்படிங்கிறக்காக அதையுமே வந்து கமெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, அக்கா அந்த உங்களுக்கு கால் கொலுசு ரொம்ப அழகாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுறது, சரி பட்டையாக போட்டால் தான் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி கொஞ்சம் பெருசாகவே எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த தாட்டில் அப்படியே ஓடிட்டே இருக்கும். எப்படா எடுக்கிறதுன்னு இந்த எண்ணம் ஓடிட்டே இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா முதல் நாள் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் முடிஞ்ச நாள் இல்லையா, அன்னைக்கினுமே வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டு இருந்தேன். சரி என்ன யோசனை, ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இந்த வெற்றிலை தீபத்தின் மூலம் நடக்கட்டுமே, என்ன நம்ம இது வரைக்கும் என்ன அப்படியே தடையாகவே போயிட்டுருக்கோம், அது எந்த இருந்தாலும் சரி. நான் கொலுசுன்னு நினைக்கல, நம்ம நிறைய நம்மளுடைய எண்ணோட்டத்தில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டே தானே இருக்கும். மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும் வாழ்க்கைக்கு. அப்படிங்கிறப்போ ஒன்று நிறைவேறி முடிஞ்சது அப்படின்னா இன்னொன்று நம்ம எதிர்பார்த்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை வச்சு வேண்டதான் செய்வோம். அப்படி அந்த வேண்டுதலில் இருந்த ஒரு வேண்டுதல் இந்த கொலுசு எடுக்கணுங்கிற வேண்டுதலும் கூட தான். சரி இப்படி தடங்கள் ஆகிட்டே போகுது அப்படின்னு நினச்சிட்டு கேட்பேன். ஒவ்வொரு மாதமே சேல்ரி வந்தோடனே சேல்ரியை கொடுக்கும்போது ஹஸ்பண்ட்டை கொடுத்துருவேன். மாதம் சேல்ரி வரும்போது, எப்போ இந்த மாதம் நான் கொலுசு எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்கல, ஏதோ ஒரு சில எடுத்துக்கலாமா அப்படிம்பாரு. அப்புறம் எப்படியாவது ஒரு கமிட்மெண்ட்டில் அந்த பற்றாக்குறைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். பணப்பற்றாக்குறை அதை சொல்கிறேன் நான். எல்லாமே நிறைஞ்சு இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில். பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை, எல்லா குறை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கடவுளுடைய அனுகிரகத்தால் எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சு இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய கமிட்மெண்ட்டுக்குள்ளே அது போக போக ஏதோ ஒரு எதுக்கு முக்கியத்துவமோ அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ நான் வந்து சரி ஓகே இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் வாங்கிக்கலாம், ஒன்றும் அதுக்கு அர்ஜென்டெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்படியே போனேன்னா, அப்புறம் அன்னைக்கு சாமி கும்பிட்டு முடித்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஃபோன். அப்படியே நான் வீடியோ எடுக்கவே எனக்கு ஃபோன் வந்துருச்சு. அதில் கூட இப்போது ஒரு 2-3 இதெல்லாம் கட் பண்ணி எடுத்திருப்பேன். அப்படி ஃபோன் வந்த உடனே என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஏம்மா இன்றைக்கி கடைக்கு போகலாம், உனக்கு கொலுசு வேணும்னு கேட்டில, எடுத்து கொடுக்குறோமா வாமா அப்படின்னாரு. பூஜை முடித்த கையோட சாமி கேட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நன்றி சொல்லிவிட்டு எந்திரிச்சு கடைக்கு போனேன். அது நான் தீபம் இந்த வெற்றிலை தீபம் எரிஞ்சு முடிகிறக்குள்ளையுமே நான் வந்து இந்த சாமிக்கு முன்னாடி வைக்கணும்னு நினச்சிட்டு சாயந்தரம் போன உடனே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போன உடனே ரொம்ப நேரம்லாம் நான் வெயிட் பண்ணலை. ஏன்னா எனக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் நான் வந்து எடுத்தாலும் நான் ஃபஸ்ட்டு எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் பிடிக்கும். அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஜுவல்ஸாக இருந்தாலும் சரி, போனோடனே நம்ம கண்ணுக்கு வந்து இது அழகாக இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சுருவோம் இல்லையா, மறுபடியும் எவ்வளோ டிசைன் பார்த்தாலும் அதுதான் பிடிக்கும். இன்னொன்று வந்து இப்போ இந்த ஒரு சைடெலாம் பார்த்தீங்கன்னா
இந்த கோபி ஏரியா சைடெலாம் வந்து யாருமே வந்து ரொம்ப பட்டையாலாம் கொலுசு போட மாட்டாங்க. இப்போ எங்கள் ஊர் செட்டிநாடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கால் நிறைஞ்சு போடுவாங்க கொலுசு. பெண்கள் அப்படின்னாவே கால் நிறைஞ்சு மெட்டியும் போடணும் கொலுசும் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அந்த பக்கம் இருக்கும். செட்டிநாடு பக்கம் வந்து இருக்கும், நல்லா பட்டை பட்டையாக கொலுசு போடுவாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெலிசாக கொலுசு போடுவாங்க. பட்டை கொலுசுலாம் யாரும் போட மாட்டாங்க. அந்த புது பொண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டயத்தில் தான் கொஞ்சம் நல்லா பெரியசாக கால் நிறைஞ்சு போட்டுக்குவாங்க. அதுவுமே அது கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் போடுவாங்க, அப்புறம் கழட்டிடுவாங்க. ஆனால் நான் வந்து நம்ம செட்டிநாட்டில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே, அதனால முதல்ல பட்டையாக தான் போடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழட்டிட்டு மெலிசாக போட்டிருந்தேன். சரி ஓகே, இது வந்து இந்த கோலத்துக்காகவே வந்து கொஞ்சம் பட்டையாகவே நம்ம வாங்கிக்கலாம். நான் வீடியோக்காக தான் மெயினாக. அப்புறம் ஹஸ்பண்டுமே சொன்னார், ஏமா உனக்கு வீடியோவுக்கு காலுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், இந்த கொலுசு நீ எடு அப்படின்னாரா. சரி ஓகே, அவருக்கு அது பிடிச்சிருந்துச்சு. சரிட்டு பழைய மாடல் தான், ரொம்ப புது மாடல்லாம் ஒன்றும் இல்லை. புது மாடல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன், அது எல்லாமே மெலிசாக தான் இருந்தது. அதனால் அந்த பழைய மாடல் கொலுசையே கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்துட்டு நான் முருகருக்கு நன்றி அவ்வளோ ஒரு நன்றி சொன்னேன். நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நம்மளுக்கு மாதம் எண்டுக்கு வந்துருச்சு இல்லையா, அப்படிங்கிறப்போ நம்ம நீ அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணோட்டம் அப்படியே ஓடவே வந்து எதுவாக இருந்தாலும் சரி முருகருடைய பாதத்தில் வச்சிருவேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சாமி கும்பிடுவேன். முதல்ல நான் வந்து வேண்டுறது வந்து விநாயகர்கிட்ட தான் வேண்டுவேன். அடுத்த நேரம் முருகர்கிட்ட வந்துடுவேன். வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வேண்டுவேன். எது கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, கிடைச்சிருச்சு அப்படின்னா நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். முருகரை போகும்போது பார்த்தாலும் ஒரு நன்றி சொல்லுவேன், திரும்பி வரும்போது பார்த்தாலும் ஒரு நன்றி சொல்லுவேன். எனக்கு அப்படி பிடிக்கும். ஏன்னா காலையில் நான் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு முன்னாடி ஒரு அணையா தீபம் வந்து ஏற்றிடுவேன். அந்த தீபத்து ஒளியில் வந்து முருகர் அப்படியே வந்து காட்சி கொடுக்குற மாதிரியே இருக்கும் நம்மளுடைய பூஜை அறையில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வீடியோஸ்லேயும் உங்களுக்கெல்லாம் காட்டியிருப்பேன். அப்படியே அந்த ஒரு முருகருடைய முகத்தை நான் இங்கேருந்து ஹாலிலேருந்து பெட்ரூமுக்குள்ளே வந்தாலும் பார்த்துட்டு தான் கிராஸ் ஆகி போவேன். கிச்சனுக்குள்ளே போகிற வரைக்கும் பார்த்துட்டே தான் நடந்து போவேன். பெட்ரூமுக்குள்ளேருந்து ஹாலுக்கு போனாலும் பார்த்துட்டே தான் வந்து நடந்து போயிட்டுருப்பேன். இப்படி அந்த முருகருடைய முகம் வந்து பார்க்காத நிமிஷம் இருக்காது, பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்க்குற டைம்லாம் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். அது எதுக்காக சொல்கிறேன்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ அது மனசார வந்து அதோட அந்த எண்ணூட்டம் வந்து மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். எல்லா விஷயத்துக்காகவும் தான். கடவுள் கொடுக்குற அந்த நிம்மதியான வாழ்க்கைக்காக இருக்கட்டும், பணத்துக்காக இருக்கட்டும், செல்வ செழிப்புக்காக இருக்கட்டும், நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக இருக்கட்டும், நம்மளுடைய பசங்களுக்காக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வீட்டுக்கு வீடு வாசல்படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருந்தாலும் அது அப்படியே கற்பூரம் மாதிரி கரைஞ்சி போயிடணும் அப்படின்னு நான் வேண்டிகிட்டே இருப்பேன். அது உண்மையாலுமே அது வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. அந்த கற்பூரம் போல் கரைஞ்சி போயிடணும் அப்படின்னு வேண்டுறது, அந்த வார்த்தை இருக்குதுல்ல, அது எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படியே வந்து சாஷ்டாங்கமாக முருகப்பெருமானுக்கு முன்னாடி விழுந்து வணங்கிட்டு மறுபடி தீபத்தை ஏற்றி சாமி கும்பிட்டு முடித்தோடனே வந்து கடைக்கு போயாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளியோட ரேட்டு வந்து 1 கிராம் வந்து 166 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு திருக்கல்யாணம் அன்னைக்கினும் போயிட்டு அப்புறம் அந்த பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டு தீபமெல்லாம் வந்து மலையேற்றவே இல்லை, எரிஞ்சிட்டே இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுட்டு தான் நான் வந்து கடைக்கு போனேன். ஏன்னா தம்பி வீட்டில் இருந்தான். பெரும்பாலும் நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன் அப்படின்னா தீபத்தை மலையேற்றிட்டு போயிடுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதனால வந்து மலையேற்றிட்டு போயிட்டு தான் நான் வந்து வெளியில் போகிறோம், ரொம்ப லேட் ஆகும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னா அணையா தீபம் எரிஞ்சாலுமே மலையேற்றிட்டு போயிடுவேன். போயிட்டு வந்தவொடனே மறுபடியும் நான் அந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்குவேன். அதனால் வீட்டில் இருக்கிற டைமெல்லாம் நம்ம வீட்டில் தீபம் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். 2 தீபம் வந்து எரியும், அது ஃபுல் நாளும் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். இந்த டிசைன் தான் நான் எடுத்த டிசைனு. இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருந்தது, என்னோடய காலுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி ஓகே. பின்னலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நம்ம அந்த அருணா கொடியெல்லாம் போடுவோம்ல, பழைய மாடல் வந்து இந்த குஷ்பு மாடல்னு ஒன்று சொல்லுவாங்க. இது அப்போ தான் அதில் தான் இந்த பின்னல்லாம், அதில் தான் இந்த செயினெல்லாம் வர்ற மாதிரி வந்து டிசைன்ஸ் வந்துருந்தது. இப்போ வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும்.
அருணாக்கொடி மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்குமா, ரொம்ப பட்டையாகவும் இல்லையா, சரி ஓகே இது நல்லா இருக்குது, கொஞ்சம் புது மாடலாகவும் இருக்கே அப்படிங்கிறக்காக நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. சரி ரொம்ப நாள் அது உழைக்கும் அப்படிங்கிறக்காகவே பின்னல் வந்து பிரிஞ்சு போகாத அளவுக்கு நல்ல உறுதியாக இருந்தது, நல்ல வெயிட்டும் கூட. எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கொலுசோட ரேட்டு வந்து மொத்தமாக வந்து 20,700 ரூபாய் வந்தது. வாங்கிட்டு வந்து அப்படியே முருகர்கிட்ட வச்சு தீபம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தீபம் மலையேறிடுச்சு. அப்படியே ஒரு 3-4 தீபம் மட்டும் அப்படியே அந்த முருகருக்கு முன்னாடி எரிஞ்சிட்டே இருந்தது. கொண்டாந்து அப்படியே முருகருடைய பாதத்தில் வச்சுட்டு வள்ளி தெய்வானைக்கும் அதை அப்படியே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டுக்கிட்டேன். முருகர் நடத்திய அற்புதத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து வெற்றிகரமாக அந்த முருகப்பெருமான் எனக்கு நடத்தி கொடுத்துருக்கார். கண்டிப்பாக எல்லாருமே இந்த வெற்றிலை தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையிலையோ இல்லை சாயந்தரம் 6 மணிக்கோ இந்த தீபத்தை வந்து முருகருக்கு முன்னாடி ஏற்றி நீ உங்களுடைய வேண்டுதலை வேண்டுங்க, கண்டிப்பாக அது நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அடுத்து வந்து லாங் வீடியோ உங்களுக்கு எப்போதும் நீங்கள் எதிர்பார்த்து கேட்டுட்ருக்கக்கூடிய லாங் வீடியோ அடுத்து நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.